Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 1 relations and functionsல exercise 1.4ல உள்ள 4, 5, 6, 7 sumsலாம் பார்க்க போறோம். இது வந்து book page number 25ல இருக்கு. ஓகே, போன வீடியோல நம்ம 3rd sum வரைக்கும் பார்த்திருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா playlistல போய் பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த sumsலாம் புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். 4th sum. Show that the function f is from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on 2. இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க f of x equal to 2x minus 1ன்னு. ஓகே, அதாவது f வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f is function from n to n. என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. வர ஆன்சரும் நேச்சுரல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த ரூல். ஓகே, இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இஸ் 1 to 1, அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 நாட் ஆன் 2 அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் என்னன்ட்டு. ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்கள். 4th sum. என்ன ரிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, f of x is equal to 2x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் n to n. நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னதுன்னா, ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஓகே, நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பிங்கிற ஒரு செட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ரூல்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணால் ரேஞ்ச் வர ஆன்சர் வந்து ரேஞ்ச். இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன வந்திருக்குன்னு. அப்போ தான் நம்ம வந்து மேப்பிங் பண்ண முடியும் ஆரோ டயக்ராமில். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். அப்போ எஃப் ஆஃப் 1 என்ன வரும், எக்ஸ் இருக்க இடத்துல அப்படியே 1 போடுங்க. ஓகே, ஸோ 2 into 1 minus 1. ஸோ என்ன வரும், 2 1s are 2 minus 1 will be 1. அப்போ என்ன வந்திருக்கு, 1 போட்டால் 1ன்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் 2ன்னு போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் எஃப் ஆஃப் 2 என்ன வரும், 2 into 2 minus 1. இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகாது. இந்த 2வும் 1 minus 1ம் சேஞ்ச் ஆகாது. இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ 2 2s are 4 minus 1 will be 3. அப்போ என்ன வந்திருக்கு, 2 போட்டால் 3 வந்திருக்கு. நான் இங்கே ஒரு ஆர்டர் பேர்ஸ்லாம் எழுதிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 3ன்னு போடலாம். ஸோ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 into 3 minus 1. So 2 3s are 6 minus 1 will be 5. ஸோ என்ன வருது, 3 போட்டால் 5 வருது. இன்னும் ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 4 which is equal to 2 into 4 minus 1 which is equal to 2 4s are 8 minus 1. 8 minus 1 is 7. ஸோ 4 போட்டால் 7 வருது. இது வந்து இதோட ஸ்டாப் ஆகாது, அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ரேஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரேஞ்ச் என்னெல்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 1 3 5 7 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆன் 2 கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கரெக்டாக ஆரோ டயக்ராம் போடுறதுக்காக தானே ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக, ஏன்னா மேப் பண்ணணும்னே 1க்கு 1 பேர், 2க்கு 3 பேர், அதனால. ஓகே, நான் இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடலாம் பாருங்கள். அதாவது ஏக்கும் நான் ஏபின்னு எடுத்துருக்கிறதுனால நான் இங்கே ஏன் பின்னு போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ஃபபெட் எடுத்தால் வேறு தான் போடணும். ஃபங்க்ஷன் நான் ட்ரா பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, நான் 1 2 3 4 5 etc. b வந்து 1 2 3 4 5
6 எக்ஸெட்ரா. ஓகே, நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கிறதுல ரெண்டும் சைடும் அதுதான் எழுதணும். இங்கே ரேஞ்ச் வந்து ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது. ஓகே, நோ இப்போ நம்ம மேப்பிங் பண்ணிடலாம். பாருங்க எப்படி மேப் பண்ணணும். 1க்கு 1, 2க்கு 3, 3க்கு 5 மேப் பண்ணிடலாமா? ஓகே, அதாவது 1க்கு வந்து என்ன பேர் 1, 2க்கு என்ன பேர் 3, நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு 3க்கு வந்து 5, 4க்கு வந்து 7 வந்துச்சு. 3க்கு வந்து 5, 4க்கு வந்து இங்கே 7. ஓகே, 7 வந்திருக்கு. now இப்போ இதுதான் arrow diagram. now அப்படியே ரீகால் பண்ணுங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை. நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது இப்போ ஃபர்ஸ்ட் 1 to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 to 1னா? எஸ், இது வந்து 1 to 1 தான். ஏன் இது 1 to 1? பிகாஸ் ஒரு எலமெண்ட்ல ஒரு ஏக்கும் ஒரே ஒரு பி பேர் தான் இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் இருக்கா? இல்லை. அப்போ இது கண்டிப்பாக வந்து 1 to 1 தான். ஸோ இந்த ஃபிகர் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது இமேஜ், இது வந்து ப்ரீ இமேஜ், தெரியும் இல்லையா? நான் இப்போ இது ஆன் டு, ஸோ இது வந்து என் வந்து ஆன் 1 to 1 ஃபங்க்ஷன்னு சொல்லியாச்சு. பட் இது வந்து ஆன் டூவா? பாருங்க, ஆன் டூனா என்னது? எல்லா நம்பருமே, அதாவது இங்கே இருக்கிற கோடொமைனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டொமைன் ஒரு இமேஜ் கண்டிப்பாக பேர் ஆகி இருக்கணும். இங்கே வந்து பேலன்ஸே இருக்கக்கூடாது. ஆனால் 1 to 1ல் இங்கே பேலன்ஸ் இருக்கலாம். ஓகே, 1 to 1 பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் ஆகிருக்கணும். பட் கோடொமைனில் பேலன்ஸ் இருக்கலாம், டொமைனில் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இப்போ வந்து 5க்கு இங்கே பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ இது 1 to 1 தான். கரெக்டாக? அப்போது ஆன் டூனா என்னது? இங்கே பேலன்ஸே இருக்கக்கூடாது. எல்லா கோடொமைனுக்கும் ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இது கோடொமைன், இது இமேஜ், டொமைன் இல்லைனா டொமைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போது பாருங்கள், 2க்கு ஏதாவது இருக்கா இமேஜ்? இல்லை. 4க்கு இருக்கா? இல்லை. 6க்கு இருக்கா? இல்லை. இனிமேல் போட்டாலும் வராது, ஏன்னா நான் 9 தானே போட்டுட்டு வரேன். நெக்ஸ்ட் 5, 6, 7 போட்டால் இதோட அதிகமான நம்பர்ஸ் தான் வரும். இதெல்லாம் வர சான்ஸ் இல்லை. ஓகே, அப்போ இது மேப் ஆகலை. இதுக்கு என்ன இல்லை? இமேஜ் வந்து இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன் டு. ஓகே, ஸோ நம்ம எழுதிடலாமா? ஹென்ஸ் சாரி, இந்த ஃபிகர் என்ன எழுதிடலாம்? இந்த ஃபிகர் for different elements in B, for different element B there are different images in in f of x. Okay, so f from n to n is a 1 function. ஓகே, கிளியராக புரியுதா உங்களுக்கு? இல்லைனா இவ்வளோலாம் பெருசாக உங்களுக்கு எழுத தெரியலனா என்ன எழுதுறீங்கன்னா, every element in A has a distinct pair in B. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ இது ஆன் டூ இல்லை இல்லையா? ஏன் ஆன் டூ இல்லை? என்ன ரீசன் நம்ம எழுதணும்? since at least one element in B does not have a image. இதுக்கு வந்து இமேஜ் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 5th சம் பார்த்துருவோம். 5th சம் பாருங்கள். show that the function f is from n to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சேம் இதே மாதிரி சம் தான். 1 to 1 மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நேச்சுரல் நம்பரையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரோட நம்ம ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அது ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒன்று பேராக இருந்துச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன் எழுதணும். ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா? வாங்க கண்டுபிடிச்சிருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5th சம்முக்கு f of m is equal to m square plus m plus 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ f is function from n to n ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? ஏங்கிற செட்டும் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ், பிங்கிற செட் ஆல்சோ 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நான் இப்போ நான் ஒரு எலமெண்ட்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்ன கண்டுபிடிக்கணும்னு. நான் இப்போ ட்ரா பண்ணிடலாமா?
ஃபஸ்ட்டு நான் x is equal to சாரி x நீங்கள் போடக்கூடாது mன்னு போடணும் ஓகே m ஏன்னா m தானே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நான் m is equal to 1ன்னு போடுறேன் அப்போ f of 1 என்ன வரும் m இருக்க இடத்துல அப்படியே 1 போடுங்க ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் 1 plus 1 plus 3 1 square வந்து 1 okay so 1 plus 1 2 plus 3 will be 5 அப்போ 1 போட்டா என்ன வந்திருக்கு எனக்கு 5 ன்னு வந்திருக்கு அதே மாதிரி next m is equal to 2 போடுவோமா so f of 2 which is equal to 2 square plus 2 plus 3 okay 2 square will be 4 plus 2 plus 3 so 4 plus 2 plus 3 will be என்னது 9 okay so என்ன வந்திருக்கு 2 போட்டா வந்து 9 வந்திருக்கு okay next வந்து நம்ம 3 போட்டு பார்த்துருவோமா அதே மாதிரி ஒரு 4 values போட்டா உங்களுக்கு போதும் okay so f of 3 which is equal to 3 square plus 3 plus 1 okay sorry plus 3 yeah yes plus 3 ன்னு இருக்கு now substitute பண்ணுங்க 3 3s are 9 plus 3 plus 3 so 9 plus 6 will be 15 so 3 போட்டா என்ன வந்திருக்கு 15 ன்னு வந்திருக்கு ஓகே போதும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்க ஆரோ டயகிராம் போட்டா மட்டும் தான் பார்க்க முடியும் நான் ab ன்னு எடுத்துக்கிறதுனால நான் வந்து ab ன்னு போடுறேன் இங்க வந்து f of m ன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க so a ஓட எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம் b ஓட எலிமெண்ட்ஸ்லாம் என்னது 1 2 3 அந்த மாதிரி எழுதிக்கலாம் 15 வரைக்கும் இங்கே எழுத இடம் இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் விட்டு எழுதுறேன் வந்த ஆன்சர்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன் இல்லைனா 5 வந்திருக்கு 9 10 13 15 16 ஓகே வந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன் ஓகே இடம் இல்லாதனால ஸோ எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ 1 கூட என்ன மேப் ஆயிருக்குன்னு பாருங்க 1 is paired with 5 next 2 is paired with 9 3 is mapped with 15 okay இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படினு கேட்டிருக்காங்க இது 1 to 1 ஃபங்க்ஷனா yes கண்டிப்பா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் தான் ஏன் இது 1 to 1 ஃபங்க்ஷன் னு சொல்றோம் every element in B have a distinct codomain okay இல்லனா distinct preimage so this is a 1 to 1 function இல்லனா just நீங்க வந்து it is a 1 to 1 function okay புரியுதா உங்களுக்கு என்ன ரீசன் எழுதுவீங்க since different elements in A has a different images in B okay இப்படி எழுதிக்கலாம் reason okay now next number 6th sum பார்த்துருவோம் let A is equal to 1 2 3 4 and B is equal to natural numbers let f is function from a to b be defined by f of x is equal to x cube அப்படினு சொல்லிருக்காங்க then find the range of f and identify the type of function அப்படினு சொல்லிருக்காங்க okay now இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் and type of function இது என்ன type of function னு கண்டுபிடிக்கணும் first a value கொடுத்துட்டாங்க b value என்னது natural number அப்ப 1 2 3 4 etc போயிட்டே இருக்கும் a வந்து 4 ஓட முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு சொல்லிருக்காங்க a to b க்குன்னு சொல்லிருக்காங்க be defined by f of x is equal to x cube னு சொல்லிருக்காங்க அப்ப x னா இதுதான் x ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் தான் என்னது ரேஞ்ச் இது கிடையாது ரேஞ்ச் b கிடையாது ரேஞ்ச் இது டொமைன் இது கோடொமைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது ரேஞ்ச் ஓகே அது ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணனும் ஆரோ டயகிராம் போட்டு ஃபைண்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே சோ ஜஸ்ட் நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன் எப்படி போடணும்னு இப்போ நம்ம பிரீஃபா போட்டுறலாம் வாங்க என்ன கொடுத்திருக்காங்க 6th sumல f of x is equal to x cube னு கொடுத்திருக்காங்க ஓகே f of x is equal to x cube and also a வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 4 next வந்து b வந்து natural numbers னு சொல்லிருக்காங்க அப்படினா என்னது அப்ப b is equal to 1 2 3 4 5 etc ன்னு போயிட்டே இருக்கும் ஓகே ஃபங்க்ஷன் வந்து f is from a to b ன்னு சொல்லிருக்காங்க அப்ப ஒரு வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் நான் x is equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப f of 1 is equal to என்ன வரும் x இருக்க இடத்துல அப்படியே 1 ன்னு போடணும் so 1 cube will be 1 okay அப்ப நீங்க பேர் நான் இங்க எழுதிரவா 1 க்கு போட்டா 1 வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து x is equal to இந்த 2 போடணும் okay now f of 2 which is equal to 2 cube will be 8 2 3s are 6 ன்னு எழுதிராதீங்க 2 cube னா 2 வை 3 times போட்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2 போட்டா எனக்கு 8 கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த 3 போடணும் x is equal to 3 so f of 3 which is equal to 3 cube 3 3s are 9 9 3s are 27 okay அப்ப 3 போட்டா எனக்கு
27 வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 4 போடணும். x is equal to 4. f of 4 which is equal to 4 cube. Okay, now 4 cube is equal to 4 4s are 16, 16 4s are will be 64. okay, now இப்போ வந்து எனக்கு 4 போட்டா எனக்கு வந்து 64 னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து நம்ம எதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது. ஏன் கேட்டிங்கனா இங்க a ஓட வேல்யூ வந்து 1 2 3 4 இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போன சம்லலாம் நமக்கு வந்து a வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருந்தாங்க. சோ எல்லா வேல்யூவும் நம்ம எக்ஸ்ட்ரா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே இருந்தோம். பட் இந்த சம்ல அப்படி பண்ண கூடாது. ஏனா a வந்து 1 2 3 4 னு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் எழுதிடலாமா? find the range of f. என்ன எழுதணும்? range of f. range of f is equal to என்ன வந்துச்சு? range வந்த ஆன்சர் மட்டும் 1, 8, 27, 64. ஓகே, so 1, 8, 27, 64. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எழுதிடுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏக்கும் பிக்கும் ஆரோ டயக்ராம் போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஏ பி, ஏவோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 1 2 3 4 மட்டும்தான். பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு எழுதிட்டே போகலாம். பட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இடம் இல்லை. ஏன்னா 64லாம் மேப் ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும் எழுதி ஜஸ்ட் அப்படியே மேப் பண்ணிடலாம். 1 8 27 64. ஓகே, 1 8 27 64. இப்போ வந்து 1 போட்டால் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. 2 போட்டால் 8, 3 போட்டால் 27, 4 போட்டால் 64. ஓகே, இப்போ இது பார்த்த உடனே என்ன தெரியுது உங்களுக்கு? இது கண்டிப்பாக வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியுது. 1 to 1, இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். now இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனோட அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா? அதாவது இன்டூ ஃபங்க்ஷன் வருதா, ஆன் டு ஃபங்க்ஷன் வருதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது பார்த்தா 1 to 1 தெரியுதுல. ஏன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஏ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேர் தான் இருக்குது கண்டிப்பாக. அப்போ இது வந்து என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். now next function என்ன இருக்கு? many to 1. many to 1 னா என்னது? இந்த 1 போட்டா ஒரு வேல்யூ தான் வரும், நிறைய வேல்யூ வராது. அப்ப many to 1 கிடையாது. next வந்து on to function. on to functionக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம படிச்சோம்? on to function என்னதுன்னா இங்க இருக்கிற b ல உள்ள எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு கோடொமைனுக்கும் கண்டிப்பா ஒரு டொமைன் வந்து பேர் ஆகி இருக்கணும். டொமைனுக்கு கோடொமைன் நான் சொல்லலை, இங்கே பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லலை. இங்கே ஆனால் பேலன்ஸ் இருக்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கலாம். பட் இது 1 to 1ல பேலன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஆன் டூவில் வந்து எல்லாத்துக்குமே இங்கே வந்து பேராக இருக்கணும், பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் 1 to 1க்கும் ஆன் டூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, 1 to 1க்கும் ஆன் to 1க்கும் வந்து ஒரு பேர் தான். பட் 1 to 1ல இங்கே பேலன்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்குதானே? ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் 2 இருக்குது, 3 இருக்குது. 3க்கெல்லாம் 2 3க்கெல்லாம் பேர் இருக்கா? இல்லை. அப்போ இது பேலன்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ இது 1 to 1. ஆனால் ஆன் டூ பொறுத்த வரைக்கும் இங்கே 2 3 4 5 6 7க்கெலாம் பேரே இல்லை பாருங்கள், பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஆன் டூ வராது. ஓகே, 1 to 1னா ஒன்று பேராக இருக்கணும், பேலன்ஸ் இங்கே கோடொமைனில் இருக்கலாம். ஆன் டூ அப்படியே ஆப்போசிட், ஒரு பேராக இருக்கணும். இங்கே கோடொமைனில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு கோடொமைனுக்கு ஒரு டொமைன் இருக்கணும். அப்போ many to 1 கிடையாது, ஆன் டூ கிடையாது. இன்டூ வருமானு பாருங்கள். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? அதாவது இன்டூ ஃபங்க்ஷன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கலாம் இங்கே. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன்று சூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன செக் பண்ணணும்னா, இன்டூ ஃபங்க்ஷனுக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வர ரேஞ்ச் இதெல்லாம் ரேஞ்ச் வந்துச்சு இல்லையா? அது வந்து எல்லாமே வந்து கோடொமைனோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும். கோடொமைனோட ப்ராப்பர் சப்செட்னா என்னது? சப்செட், அதாவது கோடொமைனுக்குள்ளே தான் இருக்கணும் வர ரேஞ்ச் ஆன்சர்ஸ்லாம். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்த ரேஞ்ச் ஆன்சர்லாம் கோடொமைனுக்குள்ளே தானே இருக்குது. கோடொமைன் என்னது? பி என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ வந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக தான் இருக்குது, அதாவது பிங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது திஸ் இஸ் என்ன எழுதிடலாம்? திஸ் இஸ் இன்டூ ஃபங்க்ஷன். எதுவும் நீங்கள் ரீசன்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ரீசன்லாம் எதுவும் கொஷனில் கேட்கல. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம்? ஹென்ஸ் ஆன்சர் வந்து இட் இஸ் 1 to 1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு டெஃபினேஷன் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நல்லா புரியலனா வீடியோ வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா நம்ம?
நெக்ஸ்ட் நம்ம 7th சம்க்கு போயிடலாம். 7th sum பாருங்க. In each of the following cases, state whether the function is bijective or not. Justify your answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் கேசஸில் இது பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ்னா என்னது? ஃபஸ்ட்டு பைஜெக்டிவ்னா 1 to 1 அண்ட் on to ரெண்டுமே இருந்தால் தான் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ரேஞ்ச்லாம் வேணும். அப்போ இது ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் இஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஆர்னா என்னது? ரியல் நம்பர். அப்போ ஏவும் ஒரு ரியல் நம்பர், ஆரும் பியும் ஒரு ரியல் நம்பர். டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. அப்போ ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவும் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது? ரேஞ்ச். அப்போ அதை வச்சு தான் நம்ம ஆரோ டயக்ராம் போடணும். ஓகே, ரஃபாக நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த சம் போட்டுடலாம் பாருங்கள். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிவிடுவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ்னால் என்னது? எல்லாமே சேர்ந்தது. மைனஸ் நம்பர்ஸ், ப்ளஸ் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், டெசிமல் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? ரியல் நம்பர்ஸ். ஓகே, நான் இப்போ நம்ம ஏதாவது வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்? 2 × 1 + 1. ஸோ 2 × 1 will be 2 + 1 which is equal to 3. அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 1 போட்டால் வந்து எனக்கு 3ன்னு வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கவா 1, 3. இதுதான் வந்து எனக்கு ரேஞ்ச். ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எஃப் ஆஃப் ஒரு 2 போட்டு பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் 2 × 2 + 1. இது வந்து நம்ம எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா ஆரோ டயக்ராம் போடுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா வந்து ஆரோ டயக்ராம் ஏன் போட சொல்கிறோம்? ஏன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டாலே நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆரோ டயக்ராம் போடணுன்னாலே ரேஞ்ச் கண்டிப்பாக வேணும். அப்போ தானே பேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2 2s are 4, 4 + 1 will be 5. ஸோ வாட் இஸ் த பேர்? 2, 5. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவில் போடலாமா? ஏன்னா வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நெகட்டிவ்லேயும் வரும். எல்லா நம்பர்ஸும் போட்டு பார்க்கணும். எஃப் ஆஃப் -1 ஒன்று போடலாம். ஸோ 2 × -1 + 1 will be 2 × -1 will be -2 + 1. -2 + 1 வந்து -1. ஸோ -1 போட்டால் -1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ போடலாமா? நெகட்டிவில் எஃப் ஆஃப் -2 போடலாம். ஸோ 2 × -2 + 1. Okay, so 2 × -2 will be -4 + 1. So -4 + 1 will be -3. So -2 போட்டால் என்ன வந்திருக்கு? -3ன்னு வந்திருக்கு. ஓகே, now இப்போ வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். என்ன டைப் ஆஃப் பைஜெக்ஷனாக இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஏபின்னு எடுத்துக்கலாம். இது இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். நிறைய ரியல் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே போட முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணது மட்டும் போட்டுக்கலாம். ஏல வந்து நான் என்ன போட்டிருக்கேன்? 1 -1 -2 1 2 போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பியில் வந்து நான் என்ன போட்டேன்? அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோலே அது அப்படியே வந்த ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் வந்து நான் எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ 3 5 -1 -3 மட்டும் எழுதிக்கிறேன். -1 -3 3 5. ஓகே, நான் இப்போ நம்ம பேர் பண்ணிடலாம் வாங்க. 1 போட்டால் 3 வந்துச்சு, 2 போட்டால் 5 வந்துச்சு. ஸோ 1 போட்டால் என்ன வந்துச்சு? 3. 2 போட்டால் என்ன வந்துச்சு? 5. நெக்ஸ்ட்டு -1 is mapped with -1. -2 is mapped with -3. ஓகே, நான் இப்போது நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இது வந்து பைஜெக்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 to 1 அண்ட் on to ரெண்டுமே வந்து சூட் ஆகணும். இது வந்து பார்த்தோன்னு தெரியுது இல்லையா? திஸ் இஸ் 1 to 1 கரெக்டாக. ஏன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டும் ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கூட தான் என்ன ஆயிருக்கு? பேர் ஆயிருக்கு. ஓகே, திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இது ஆன் டுவா? ஆன் டூனா எப்படி இருக்கணும்? இங்கே எதுவுமே பேலன்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே கண்டிப்பாக ஒரு கோடொமைனுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுவும் சூட் ஆகுது தான். கண்டிப்பாக ஒரு ப்ரீ இமேஜும் இருக்குது தான். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? திஸ் இஸ் ஆல்சோ ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன எழுதலாம்? ஹென்ஸ் எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா ரெண்டுமே சூட் ஆகிறதுனால திஸ் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியராக புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம்.
செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் f is from R to R அதே ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் பை f of x is equal to 3 minus 4x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 minus 4x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. f is function from R to Rன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, now இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் f of 1 போடுறேன். ஸோ 3 into 4 into 1 square, sorry 3 minus, okay, now 3 minus 4, 1 square என்ன வரும் 1, so 4 ones are 4, so answer is minus 1. இப்போ என்ன வந்திருக்கு 1 போட்டால் minus 1 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 போட்டு பார்க்கலாமா அதே மாதிரி. ஸோ 3 minus 4 into 2 square, அப்போ என்ன வரும் 3 minus 4 into 2 2s are 4, so 3 minus 4 4s are 16, so 3 minus 16 என்னது minus 13, so 2 போட்டால் என்ன வந்திருக்கு minus 13 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவில் போட்டு பார்ப்போம், ஏன்னா ரியல் நம்பர்ஸ்லையா minus 1 போட்டு பார்ப்போம். ஓகே, so 3 minus 4 into minus 1 the whole square, so 3 minus 4 into minus 1 the whole square என்ன வரும் plus 1. ஓகே, ஏன்னா minus 1 into minus 1 will be plus 1. now so 3 minus 4 ones are 4, so 3 minus 4 என்ன வந்திருக்கு minus 1, so minus 1 போட்டாலும் minus 1 வருது. ஓகே, next f of minus 2 போட்டு பார்ப்போமா. 3 minus 4 into minus 2 the whole square, so 3 minus 4, 2 2s are 4, so 3 minus 4 4s are 16 will be minus 13, so minus 2 போட்டாலும் minus 13 வருது. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா ஒரு நோட் பண்ணிங்களா 1 போட்டாலும் minus 1 வருது, minus 1 போட்டாலும் minus 1 வருது. ஏன்னா இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் எடுக்கும் போது நெகட்டிவில் போட்டாலும் அது வந்து பாசிட்டிவாக தான் கண்டிப்பாக வரும். அப்போ இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லைன்னு தெரியுது இல்லையா. ஏன் 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லைன்னா 1க்கும் minus 1 வருது, minus 1க்கும் minus 1 வருது. கரெக்டாக 1-to-1 எனது ஒரு நம்பருக்கும் ஒரு பேர் தான் இருக்கணும், ஆனால் இங்கே பாருங்கள் 2 பேர் இருக்குது. கரெக்டாக, அப்போது இது பார்த்தாலே தெரியுது இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனே இல்லை. அப்போ 1-to-1 ஃபங்க்ஷனே இல்லாத போது இது வந்து பைஜெக்ஷன் கிடையாது. ஓகே, இருந்தாலும் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆருக்கும் ஆரோ டயக்ராம் போடணும். வந்த ஆன்சர்ஸ் மட்டும் நான் இங்கே எழுதுறேன், சப்ஸ்டியூட் பண்ணது மட்டும். ஓகே, நான் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னா 1 2 minus 1 minus 2. நீங்கள் இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை, எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னென்ன ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா minus 1 minus 13 minus 1 minus 13, minus 1 and minus 13 வந்திருக்கு ஆன்சர். ஓகே, now இப்போ பேர் பண்ணுங்கள். 1க்கு என்ன வந்துச்சு minus 1, 2க்கு என்ன வந்துச்சு 2க்கு வந்து minus 13, minus 1க்கு என்ன வந்துச்சு minus 1, 2 minus 2க்கும் minus 13 வந்திருக்கு. அப்போது இது வந்து இது வந்து on to way கிடையாது. ஓகே, என்ன எழுதிடலாம், சாரி on to கிடையாது இல்லை 1-to-1 கிடையாது. என்ன எழுதலாம், it is not bijective. ஓகே, என்ன ரீசன், since it is not 1-to-1 function. ஓகே, ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லையனாலே இது வந்து கண்டிப்பாக என்னது பைஜெக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.